குருவின் அறிவுரையை கேட்ட சீடன் தன் தவறை உணர்ந்து தன் கல்வி பயணத்தை தொடர்ந்தான். அவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நன்றாக ஒரு சிறந்தவனாக விளங்க வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் ஏற்படுகிறது. அடுத்த நாள் காலை அந்த வாலிபனிடம் சென்று சொல்கிறார் சீடர், வாலிபனே, இன்றைய வாலிப வயது உன்னை தவறான திசையில் சென்று கொண்டிருக்க வைக்கிறது. இதை விடுத்து வெளியே வா என்று சொல்கிறார். ஆனால் வாலிபனோ கேட்க மறுக்கிறான். ஆனால் அவர் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள். திருமணம் செய்து கொண்டால் உன் மனதில் தவறான எண்ணம் விளையாது. ஏன் சகோதர சகோதரிகள் போல எண்ணக்கூடியவர்களை தவறாக காண்கிறாயே, இது தவறு என்று உணர்த்துகிறார். இது மாதிரி எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு தவறை இழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறிலிருந்து மீண்டு வந்தால் நமக்கான கர்ம வினையானது சரியானதாக அமையும் என்பதை நாம் உணர வேண்டும்.